இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாருவோட அப்பா ரகுராம் அவங்க ஃபேமிலி எல்லோரும் இங்கே நின்றுட்டு இருக்காங்களே, அதை வந்துட்டு பார்த்துடுறாங்க. அட பாவிங்களா, குடும்பத்தோடு நீங்கள் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்குன்னு அது சுகவாசம் தானா? இருங்க உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு போய் சாருக்கு தான் கால் பண்ணுறாங்க. சாரு வந்துட்டு அந்த பெட்டுக்கடியில் மொபைல் ஒழிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கப்பா, அவங்க எங்கே போனாங்க ஏதுன்னு சொல்லிட்டு கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்ல, அவனுங்களாம் வந்துட்டு பெரிய திருட்டு குடும்பம்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, இந்த விஷயத்தை நான் எப்படி ஊதி பெருசாக்குறேன்னு மட்டும் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, அந்த தனம் இப்படிலாம் விளாட்றான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவள் வசமாக ஒரு நாள் சிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான்ப்பா இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இதை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல இருக்காதீங்க. உங்களை பார்த்தா அவங்க உஷாராகி எங்கேருந்து தப்பிச்சு போக பார்ப்பாங்க. இனிமேல் வந்துட்டு இதை நான் பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரகுராம் வந்துட்டு அங்கே இருக்காரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் பார்க்கணும், அந்த குடும்பம் ரெண்டை பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா ஃபோனை கட் பண்ணிடுற. சாரு வந்துட்டு நைஸாக வந்துட்டு பார்வதி கிட்ட வராங்க. என்ன சித்தி துணி மடிச்சிட்டு இருக்கீங்க, வேற வெளியில் எங்கேயும் போலே அப்படின்னு சொல்ல, வெளியில் எனக்கு எங்கே வேலை, சும்மா துணி மடிக்கிறது சமையல்னு இப்படி தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அட பேக்கு நான் கோர்த்து விடுறதுக்கு நீ தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சித்தி. ஜானகி பெரியம்மா இருக்காங்களா, அவங்க எங்கே போயிருக்காங்க தெரியுமா? அவங்க பொண்ணு பேட்மிண்டன் இது விளையாடுறா, அது பார்க்கறதுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க பொண்ணுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் பெரியப்பாக்கிட்டே போய் சொல்லிட்டு போகிற அளவுக்குன்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, என்ன சாரு சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உண்மையாவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. பாத்தியா, மற்றவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கட்டுப்பாடு எல்லாமே, ஆனால் அவங்களுக்கு ஒன்று அவங்க பாட்டுக்கு சும்மா இருக்காங்க. அப்போது பொதுவாக வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறது, ஆனால் அவங்க மட்டும் எல்லா இஷ்டத்துக்கும் அவங்க மட்டும் ஃப்ரீயாக அலைவாங்கன்னு. நானும் என் புருஷனு தான் இவங்களுக்கு வச்ச வேலைக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. என்ன சித்தி, நான் எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன், என்னதான் வந்துட்டு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கட்டுப்பாடு போட்டிருந்தாலும் பொண்ணோட கடமையை நிறைவேற்றுறதான ஒரு அம்மாவோட வந்துட்டு கனவு, அதைத்தானே அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. நானே பெரியமா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கேன். நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்த வெளியில் சொல்லி பெருசாக்கிறாதீங்க, அப்புறம் என் பேர் தான் அடிபடும் சரியா அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ போ அப்படின்னு சொல்லிடுறேன். சாரு வந்துட்டு வெளியில் போய் நின்றுக்கிட்டு பற்ற வைக்க வேண்டிய இடத்துல பற்ற வச்சாச்சு, இனி அது ஊதி பெருசாகி வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்வதி விறுவிறுன்னு சிவராமன் கிட்ட போகிறாங்க. போனதுமே இங்கே வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன வேணும் பார்வதி, எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உங்கள் அண்ணி இருக்காங்களே அண்ணி, அவங்க எங்கே போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றாங்க. கோவிலுக்குலாம் அவங்க ஒன்று போல, அவங்க மக பேட்மிண்டன் விளையாடுறா, அதை பார்க்குறதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அண்ணியை பற்றி தப்பாக பேசாது அப்படின்றாங்க. நான் என்னத்தை தப்பாக பேசிட்டேன், உண்மையை தான் சொல்கிறேன், சரியான ஏமாத்துக்கார குடும்பம். அதுவும் இல்லாமல் அவங்க அண்ணி இருக்காங்களே அப்பா, அவங்க புருஷங்கிட்டே போய் சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்ல, சிவராமன் கோவம் வந்தது, கன்னத்தில் பார்வதியை ஓங்கி அடிச்சிடுறாங்க. அப்போது ரகுராமா அந்த இடத்துக்கு அவங்க அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. டே என்னடா இப்படி கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுமா, என்னை பற்றி சொல்லியிருந்தாலும் நான் பொறுத்திருப்பேன், அதுவும் இல்லாமல் அண்ணியை பற்றி தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன பேசினா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உண்மையைத்தானே சொல்கிறேன், அவங்க வந்துட்டு அவங்க மக பேட்மிண்டன் விளாட்றா, அதை பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, ரகுராம் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஜானகியை பற்றி எது சொன்னாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன், அவெல்லாம் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்போ உங்கள் தம்பி தப்புனாங்கன்னு ஊரே சொல்லும்போது நீங்கள் அந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லவே இல்லை, அப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்று உங்கள் பொண்டாட்டிக்குனா ஒன்றா, சே இந்த குடும்பத்தில் வந்து வாச்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல, என்ன பார்வதி வர வர நீ சரியே கிடையாது, ஒரு மாறிட்ட அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது, என் புருஷனை நானும் இங்கே இருக்கிறத வந்துட்டு மதிக்கிறதே கிடையாது யாரும், அப்போ நானும் மாற வேண்டியதான கட்டாயமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, பார்வதி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஜானகி வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல, அவங்க அப்படி தான் பண்ணாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ரகுராம் சொல்கிறாங்க, சரி இப்போ வா கோயிலுக்கு போய் பார்ப்போம், அவங்க வந்துட்டு அங்கே இருக்காங்களா இல்லையான்னு உனக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ரகுராமோட அம்மா வந்துட்டு பார்வதி வர வர மாறிட்டாச்சே, என்னதான் ஜெய் போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க, சாரு வந்துட்டு நல்ல வேலை இவ்வளோ நாள் நான் எதுக்காண்டி ஆசைப்பட்டனோ அது நல்லபடியாக நிறைவேறிச்சு, இனி போய் அசிங்கப்பட வேண்டியதான் அவங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அந்த பக்கம் தனத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. மாற்றி விளையாண்டு தனம் வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தனம் நீ வின் பண்ணிட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, கோச் சொல்கிறாங்க, இது பெரிய விஷயம் கிடையாது, அடுத்து நீ மோத போகிறல அந்த பொண்ணு ஒன்றை மாதிரியே ஒரு டஃப்பான பிளேயரு, அவள் கூட நீ ஜெயிக்கணும், அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல, தனம் நீ எதுக்கும் பயப்படாத நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க. தனம் வந்துட்டு பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு தனம் மோத போகிற பொண்ணு வந்துட்டு அந்த பக்கம் கோச்சோட கிராஸ் ஆகும்போது, அந்த ஈரோடு பொண்ணு வேணா இவளை நம்பி ஏமாந்து தோற்று போயிருக்கலாம், நானாக ஒன்றும் இவளை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன், இவன் என்கிட்ட மண்ணக்கவ தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போக, மாயா சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நம்மளை மைண்ட் ரீதியாக வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி ஜெயிக்க பார்ப்பாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்க
எடுக்காத, நீ தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் தனம், புரியுதா அப்படின்னு சொல்ல சரி அப்படின்றாங்க. கோச் வந்துட்டு அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டேல, பார்த்து நல்லா விளாடு அப்படின்னு சொல்ல ரகுராம் அவங்க இங்கே வந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் தனம் வந்துட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அதை ரகுராம் வந்துட்டு பார்த்துடுறாங்க. பார்த்து தனத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க, தனமும் ரகுராமை பார்த்து ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.